பாருங்க. சிரிக்கிற மாதிரியே தெரியல, நல்லா பெருசு பெருசா இருக்கு. கீரை மட்டும் தான் தெரியணும். வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்பா மட்டும் சொன்னாரு. ஹாய், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இந்த vlog வந்து நான் காலையிலேயே வந்து ஒரு 6:30 மணி போல் இருக்கும். அந்த டைமில் வந்து கழனிக்கு வந்து போயிட்டேன். கீரை வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு. இன்னைக்கு காலையிலேயே வந்து அதை எல்லாமே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேயே வந்து வந்தாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேலி ஓரமாக கொடி வகைகள்லாம் வந்து அந்த விதை வந்து ஊனி வச்சோம். அது எல்லாமே சூப்பராக வந்து முளைஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை. இது வந்து சிறுகீரை தாங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து அறுவடை பண்ண போகிறோம். சிறுகீரை வந்து கரெக்டான டைமில் வந்து அறுவடை பண்ணலன்னா உடனே ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து கதிர் வந்து வந்துடும். பேருக்கு தாங்க வந்து வெயில் காலத்தில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாமே வந்து நல்லா பனி பெஞ்சிருக்கு. ஒரு இடம் தவறாமல் கழனி ஃபுல்லாகவே வந்து ஈரமாக தாங்க இருக்குது. பாருங்கள், ஒரு இலை இல்லாமல் எல்லாமே வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா வந்து பனி பெஞ்சிருக்கு. சூப்பராக பார்த்தீங்கன்னா கீரைலாம் வந்து அழகாக வளர்ந்துருச்சு. இன்னைக்கு வந்து பறிக்கலாம். எப்பவுமே ஃபஸ்ட்டு கீரை பறிக்கிறதுக்கு வந்து இறங்கிறதுக்கு முன்னாடி மண் வந்து லைட்டாக விசிறிட்டு தாங்க வந்து கீரை உள்ள வந்து கால் வைக்கிறது. இல்லைன்னா வந்து பாம்பு பூச்சிப்புட்டு எதாவது இருந்ததுன்னா வந்து தள்ளி போயிடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மண் வந்து விசிறிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கயிறை வந்து பிடுங்கலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தை மாதமே எப்பயுமே வந்து வரிச்சிருவோம். அந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதால அதாவது ஏப்ரல் தான் வந்து கீரை வந்து வரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 3 மாதம் வந்து கேப் ஆயிடுச்சுங்க. அதனால இப்போதான் இதுதான் வந்து நம்ம கையில் ஃபர்ஸ்ட் அறுவடை. இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குற இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஏர் ஓட்டி மறுபடியும் வந்து விதைச்சாச்சு. ஆனால் இப்போதான் என்னால் வந்து வாய்ஸ் கொடுத்து என்னால் இப்போதான் வந்து வீடியோ வந்து போட முடியுது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 2 வாரம் பக்கம் ஆயிடுச்சு இந்த கீரையெல்லாம் வந்து அறுவடை பண்ணிட்டேன் நான். ஃபர்ஸ்ட்டு நல்லா பெரிய பெரிய கீரையாக ஃபர்ஸ்ட்டு தேடி கண்டுபிடிச்சி பறிச்சிருவேன். அப்புறம் ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கீரையெல்லாம் நல்லா வளர்ந்துரும். அதுக்கப்புறமேட்டு பறிப்பேன். அது மாதிரி தான் இந்த இடத்துல மட்டும் நல்லா பெரிய பெருசாக இருந்தது. அதை மட்டும் ஃபர்ஸ்ட்டு பறித்து எடுத்துட்டேன். சிறுகீரை மட்டும் எப்பயுமே எல்லாமே கொஞ்சம் ஈவனாகவே வளர்ந்துரும். அந்த முளைக்கீரை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிடுகிடுன்னு வந்து ஓரளவுக்கு அந்த நல்லா சத்துள்ள விதைகள்லாம் வந்து நல்லா ஸ்பீடாக வந்து வளர்ந்துரும். அது வளர்ந்ததுக்கப்புறம் அந்த நிழலில் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்ததாக வளரக்கூடிய அந்த விதைகள் வந்து கொஞ்சம் லேட்டாக முளைக்கிறதால சின்ன சின்ன செடியாகவே நின்றுடும். அதனால முளைக்கீரை மட்டும் ஃபஸ்ட்டு பெரிய பெரிய செடிகளாக இருக்கிறதா தேடி கண்டுபிடிச்சி பறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் பக்கம் விட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன செடிகளும் பெருசானதுக்கப்புறம் அறுவடை பண்ணுவோம். சிறுகீரையை பொறுத்த வரைக்கும் முளைச்சதுன்னா ஒரு சீராகவே அழகாக வந்து முளைச்சிரும். அதே போல சிறுகீரை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தான் நிறைய அடர்த்தியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா உடனே வந்து காலி ஆயிடுங்க. ஆனா முளைக்கீரை வந்து அப்படி கிடையாது. கொஞ்சம் பறிக்க அதுல வந்து இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி சிறுகீரையில ஏதாவது வந்து பூச்சி போட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தெரியும். ஆனா முளைக்கீரையில வந்து சுத்தமா வந்து எதுவுமே தெரியாது. அப்புறம் நான் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த ஓரக்கையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் விதை வந்து ஊனி வச்சோம். அது எல்லாமே நல்லாவே முளைஞ்சிருச்சு. என்ன ஒன்று, நாங்கள் வந்து இந்த பாத்தி பக்கத்துலேயே போட்டதால் கொஞ்சம் வந்து எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அது வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து வேற பக்கம் வந்து நட்டு வச்சுட்டேன். நிறைய வந்து கீரையில வந்து நிறைய பில்லு தாங்க இருக்கு. ஏன்னா அதிக அளவுல வந்து எரு வந்து தூவுறதால மாடு வந்து பில்லு மேயதால அந்த சாணம்ல வந்து அந்த பில்லுடைய விதைகள் வந்து இருக்கிறதால நிறைய வந்து பில்லு தாங்க வந்து இருக்கு நம்ம கீரையில. அதுக்கு வந்து மருந்து போடலாம் தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த மருந்து போட்டு அதை வந்து தடை பண்றது எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அந்த பில்லு வந்து வளரக்கூடாதுன்றதுக்காக மருந்து வந்து விக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நான் இது வரைக்கும் போயிட்டு கடையில வந்து கேட்டு வாங்கினது கிடையாதுங்க. ஆனா எனக்கு வந்து இது பில்லு வந்து இயற்கையா தானே வளருது, அதனால அது வளர்ந்துட்டு போட்டோம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து கட்டும் போது
ஓரளவுக்கு என்னால எவ்வளவு பில்லு வந்து எடுக்க முடியுமோ அந்த கட்டுல இருந்து எடுத்துருவேன். எனக்கு வந்து கீரை வகைகள்ல வந்து எல்லா கீரை வகைகளுமே வந்து நம்ம கண்ணில போட்டு பார்க்கணும் அப்படின்றது வந்து ஆசை. ஆனா வந்து இப்போதைக்கு சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரை இந்த 3 வகை உள்ள கீரை மட்டும் தான் வந்து விதை போட்டு வளர்த்துட்டு இருக்கோம். இது வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த 3 மட்டும் தான் வந்து நம்ம கழனியில வந்து போடுறது. அது மீதி வந்து போட்டு அது வளராத போயிடுச்சுன்னா வந்து நம்ம வந்து அது விதை வாங்கினது வந்து வேஸ்ட்டா போயிரும்னு சொல்லிட்டு அதுல வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா தெரியாத தொழில செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம தெரியாத விஷயத்துல வந்து காலை வந்து வைக்கக்கூடாது. அதை விட அனுபவம் எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயத்தையே வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம். இப்போதைக்கு வந்து அந்த சிகப்பு தண்டு கீரை வந்து சாம்பிள் பீஸ் வந்து 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 பாக்கெட்டு. அது வந்து ஒரு பாக்கெட் ரூ. 20 போல சொல்லியிருந்தேன். அது மட்டும் வந்து விதைச்சிருக்கேன். அது வந்து நல்லாவே வந்து குரோத் ஆகி வளருது. ஆனாலும் சாம்பிள் பீஸ் வந்து சும்மா ஓரளவுக்கு தான் வளருது. நிறைய நம்ம வந்து லூஸ்ல வந்து வாங்கிட்டா தான் நம்ம வந்து நல்லாவே வரைக்கலாம். ஆனா அந்த கடையில வந்து நான் கேட்கும்போது பாத்தீங்கன்னா லூஸ்ல வந்து இல்ல சாம்பிள் பீஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு தூரம் போய் வந்து எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா ஆயிடுச்சு. என்னடா அது இவ்வளவு தூரம் வந்து அங்க அந்த கடையில தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க டி நகர்ல. அவ்வளோ தூரம் இங்கேருந்து போயிட்டு எனக்கு வந்து அங்கேயும் வந்து கிடைக்கல. ஆனா இப்போ வந்து இது கிரீனா இருக்கா மாதிரி நம்ம சிகப்பு தண்டை கீரை வந்து போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாவே சிகப்பா இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வந்து சிகப்பு தண்டு கீரை, இன்னொரு பக்கம் வந்து அந்த பச்சை கலர் வந்து தண்டு கீரை, முளைக்கீரைன்னு சொல்லுவோம்ல அது. பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அது வந்து எப்படியாவது நம்ம கண்ணால பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசியில வரைக்கும் கிடைக்கல. இப்போதைக்கு போட்டதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. அது வந்து அறுவடை பண்ணும்போது கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். இவ்வளோ நேரம் வந்து வீடியோ எடுத்தது ஹஸ்பண்ட் தான். இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். அவர் வந்து பறிக்கிறாரு. கீரை வந்து பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து நான் பறிச்சுடுவேன். அவர் வந்து அலசி கட்டு கட்டுவாரு. அந்த வேலை வந்து அவர் பார்ப்பாரு. ஃபுல்லா கீரை வந்து பறிக்கிறது வந்து நான் பறிச்சுடுவேன். ஏன்னா அலசுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. எப்பயுமே வந்து கீரை வந்து பறிச்சிடலாம். அதை வந்து அலசி அது கட்டு கட்டுறங்காட்டி நம்மளுக்கு வந்து முதுகெலும்பே வந்து வலிக்கும். இப்போ வந்து நம்மள வந்து சின்ன சின்ன இடம் தான். நம்ம அதுல வந்து அறுவடை பண்ணி அதே வந்து அலசி கட்டுக்கிறது நம்ம கஷ்டப்படுறோம். இன்னும் பெரிய பெரிய இடம் வச்சுட்டு விவசாயம் பண்றவங்கலாம் வந்து இப்படிதான் செய்யறாங்களோ. வீட்ல இருந்து அன்ன கூட எடுத்துட்டு வர மறந்தே போயிட்டேன். சின்ன பக்கெட்டி வச்சு எப்படியோ அன்னைக்கு வந்து பறிச்ச எல்லா கட்டையுமே வந்து அலசி அலசி வந்து வச்சாச்சு. கீரை வந்து நான் 4th, 5th படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, எங்க ஆயா தாத்தா வந்து பறிப்பாங்க. என்ன வந்து ஒரு நம்ம கழனிக்கு எதிரே பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் ரோடு இருக்கு. அங்க வந்து உட்கார வச்சுட்டு அவங்க வந்து உட்கார வச்சுட்டு பால் குடுக்க வந்து போவாங்க. அ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு வந்து ரூ. 5ங்க. இப்போ வந்து அதே கட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 25. இது வந்து ஏன் சொல்றேன் அப்டின்னா, வருஷங்கள் ஏற ஏற வந்து அந்த விலைவாசி ஏற ஏற இந்த கீரை கட்டு வந்து ஏறுது. கீரை கட்டு மட்டும் ஏறுது அப்படின்னு நினைக்காதீங்க. அதனுடைய விதைகளுடைய ரேட்லாம் வந்து ஏறுறதுனால, அந்த கீரை கட்டுலாம் வந்து ரேட் போல விக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெயின் ரோட்ல வந்து நம்மளால நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட வண்டி வந்து போகுது. அதனால வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட ரோட்ல தான் வந்து வச்சிருந்தோம் கீரைக்கட்டை. இப்பலாம் வந்து அது மாரி வைக்கவே முடியாது. ஓவரா வந்து வண்டி போறதுனால, அந்த பக்கமே வந்து போல. கடைகள்ல எடுத்துட்டு போயிட்டு போட்டுறது. 2004, 2005 அந்த மாரி டைம்ல வந்து அந்த மெயின் ரோட்ல வந்து நான் கீரை வந்து வித்திருப்பேன். அப்போ 4th, 5th தான் வந்து படிச்சிருந்தேன். இப்போ 2026 ஆகுது. அதாவது 20 வருஷத்துல ரூ. 20 அதிகமாயிருக்கு அவ்வளோதான். அதாவது வருஷத்துக்கு ரூ. 1 போல அதிகமாயிருக்கு அவ்வளோதான். அவ்வளோதாங்க. கீரை கட்டு வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு கடைக்கு கிளம்புறதுக்கு. இந்த கீரைலாம் பார்த்தீங்கன்னா, போன வருஷத்து கீரைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோட போட்டோம். வளருதா? வளரலையா? அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் சின்னதாவே போடலாம். எதுக்கு வந்து வேஸ்ட்டா வந்து போட்டுட்டு அப்புறம் வேஸ்ட்டா போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க சின்ன பாத்தியா தாங்க போட்டோம். அதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு. அப்பா மட்டும் சொன்னாரு, "பழைய கீரை தாம்மா நல்லா வளரும். கண்டிப்பா வந்து போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் வந்து விசிறுனாரு. அது பார்த்தீங்கன்னா, அதுவுமே நல்லா சூப்பரா வந்துருச்சுங்க. என்ன கீரைன்னே தெரியல. பேர் மட்டும் எழுதி வைக்காத போயிட்டோம். அதனால வந்து என்ன கீரைன்னே தெரியாத போயிட்டு சரி ஏதோ ஒரு கீரை வந்து வரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சோம். அது பார்த்தீங்கன்னா முளைக்கீரை தான் வந்து வந்திருக்கு. நல்லா சூப்பரா வந்து வளர்ந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து அது இன்னும் 1/2 கிலோ வந்து பாக்கெட் இருக்கு. அதை வந்து இன்னைக்கு சாயங்காலம் வந்து வரைச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். அது வந்து நல்லா அழகா வளர்ந்துருக்கு பாருங்க. நல்லா அழகா வந்து சூரியன் பட்டு அழகா வந்து அந்த அந்த வெயிலுக்கும் அந்த கீரைக்கும் நல்லா அழகா இருக்கு பாருங்க.
சிறுகீரைலாம் வந்து நம்ம வந்து டக்குன்னு பறிச்சதுமே வந்து காலி ஆயிடும். முளைக்கீரை மட்டும் அப்படியே தாங்க இருக்கும். பறிக்க பறிக்க அப்படியே தோட்டத்துல வந்து அந்த பாத்தி ஃபுல்லா நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, சிறுகீரை வந்து பறிச்சிட்டோம் பாருங்க. சிறுகீரை வந்து பறிச்சிட்டோம். பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல காலி பண்ணிட்டோம். முளைக்கீரை பாத்தீங்கன்னா அப்படிதாங்க இருக்கு. இன்னமும் வந்து நாளைக்கு நாளன்னைக்குலாம் பாத்தீங்கன்னா இன்னும் பெருசாயிடும். பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தி ஃபுல்லா அப்படியே தாங்க இருக்குது. இதெல்லாம் வந்து நான் மண்ணு விசிறினேன், பாம்பு கிம்பு இதா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதான் மண்ணு வந்து பட்டு கீரை அப்படி இருக்கு. தண்ணி விட்டோம்னா அது சரியாயிருங்க. பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இன்னும் அடர்த்தியா இருக்குதுங்க. இதுதான் வந்து 100 கிராம் கீரை, 100 கிராம் விதை வந்து அப்படியே விதைச்சிட்டோம். நல்லா கிட்ட நெருக்கமா நல்லா வந்திருக்கு. 2-3 இது வேற பறிச்சிட்டேங்க. எனக்கே தெரியல, கீரை கூட இருக்கிறதால அந்த வெண்டைக்காய் விதையுமே வந்து வெண்டைக்காய் செடியுமே வந்து சேர்த்து பிடுங்கிட்டேன். அது வந்து வெளியோரமா வந்து நடணும். அந்த அரைக்கீரை போட்டோம் பாத்தீங்களா, அது சுத்த வேஸ்ட்டுங்க. சின்ன பாக்கெட்ல வந்து வாங்கிட்டு வந்து போட்டோம், 30 ரூபாய் பாக்கெட்டு. அந்த சிகப்பு தண்டி கீரை போட்டோம் பாத்தீங்களா, அது மாதிரி சின்ன பாக்கெட்டுங்க. அது பாத்தீங்கன்னா விதை சரியில்லையான்னு தெரியல. பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசங்க இந்த வாட்டி அரைக்கீரை. அதனால தான் நான் எப்பயுமே ட்ரை பண்ண மாட்டேன். எப்பயுமே வந்து முளைக்கீரை, சிறுகீரை, மண் தக்காளி கீரை, புளிச்சக்கீரை அது மாதிரி தான் நாங்கள் வந்து போடுவோம். இந்த முறை சரி அரைக்கீரை போடுங்கன்னு சொன்னதால சரி போட்டோம். பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க வளர்ந்துருக்கு. இது வந்து ஒரு கத்தை கூட ஆகாது போல இருக்கு அர்த்தா. நம்ம ஷீரோ பாத்தீங்கன்னா எப்படா நம்மள வந்து அவுத்து விடுவாங்க, எஸ்கேப் ஆயிடலாம் தான் இருக்கும். இங்க மணி பாத்தீங்கன்னா நம்ம கூடியே தாங்க இருக்கும். எங்க இருந்தாலும் சரி நம்ம பக்கத்துலயே தான் உட்காந்துருப்பான். இங்க பாருங்க, இங்கதான் வந்து கொஞ்சம் கீழே வந்து அலசணும். எங்க பக்கத்துலயே வந்து உட்காந்துக்குவான். சேர்ல உட்காந்தாலுமே எங்க காலு கீழே தான் வந்து உட்காந்துக்குவான். எங்கேயும் நம்மள விட்டு போக மாட்டான். அதே மாதிரி ஷீரோ வந்து எங்கேயாவது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆளை காணாலும் வந்து சொல்லிடுவான், அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முளைக்கீரை தாங்க நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அறுவடை பண்ணும்போது ஷார்ட்ஸ்ல வந்து எடுத்து போட்டிருந்தேன். அது வந்து இப்போ 50K வந்து ரீச் ஆயிருக்கு. வீடியோஸ் வந்து ஒரு 2 நாள்லயே வந்து அந்த அவ்வளவு தூரம் வந்து ரீச் ஆனது ஃபர்ஸ்ட் டைம்ங்க என் சேனல்ல. கீரை வந்து எப்பயுமே நம்மளுடைய உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. வெயில் டைம்ல எப்பயுமே கீரையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு பறிச்சு ஒரு 5 மணி நேரத்துல வந்து கீரை வந்து நல்லாவே வதங்கி போயிடும். மொத்த காய்கறிகள் மாதிரி கீரை வந்து மறுநாள் வந்து எடுத்து வச்சு வியாபாரம் பண்ண முடியாது. சரிங்க, இந்த விளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த விளாக் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததான் ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்குறேன். பாய்.